சிங்கப்பூரில் அமைகிறது திருவள்ளுவர் கலாச்சார மையம். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங்கிடம் பிரதமர் மோடி அறிவிப்பு. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைத்தது கேரள உயர்நீதிமன்றம். நீதிபதிகள் A.K. ஜெயசங்கரன் நம்பியார், C.S. சுதா ஆகியோர் அடங்கிய அமர்வு அறிவிப்பு. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி கருத்து தெரிவித்த விவகாரம். மத்திய இணை அமைச்சர் சோபா கரந்தலஜே மன்னிப்பு கோரியதை அடுத்து அவர் மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டின் கல்வி முறையை குறை கூறுவதை எந்த நாளும் ஏற்க முடியாது. ஆளுநர் R.N. ரவியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாக உள்ளதாக ஆளுநர் R.N. ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடியில் போதைப் பொருள் வணிகம் நடைபெறுவதாகவும் விமர்சனம். இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கும் டிஜிட்டல் புரட்சியை கண்டு உலக நாடுகளே வியக்கின்றன. AI தொழில்நுட்ப வளர்ச்சியை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. அமைச்சர்களின் பிள்ளைகள் CBSE பள்ளியில் இந்தி படிக்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி கற்பிக்க எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி படிக்கலாம், ஆனால் இந்தி படிக்க கூடாதா எனவும் H. ராஜா காட்டமான கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் எந்த வகை சனாதனத்தை பிரதிபலிக்கிறது என்பதை MP ரவிக்குமார் விளக்க வேண்டும். வீண் விளம்பரத்திற்காக ஏதாவது பேசக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவேசம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரும் விடுதலை. 3 பேருக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கருணை அடிப்படையில் அபராதம் மட்டும் விதிப்பு. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 தினங்களில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டத்தில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி வைகோ தொடர்ந்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி வழக்கை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. மதுரையில் ஒரே நாளில் 79 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி. அதிகரிக்கும் டெங்கு பரவலால் மக்கள் அச்சம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கின் 55 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல். சொகுசு பங்களா, உயர் ரக சொகுசு கார்கள் என அசையும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யக்கூடாது என ரவுடி நாகேந்திரன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சிறையில் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் என்ன அச்சம் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருச்சி SP வருண்குமார் புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன். அவதூறு கருத்துக்களை மனுதாரர் பதிவிடவில்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு.
மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட கல்வி அதிகாரி தாக்கல் செய்த அறிக்கையில் தகவல். அரியலூரில் சீனா நூடுல்ஸ் உட்கொண்ட சிறுமி உயிரிழந்த விவகாரம். சேலத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் 2014 முதல் 2024 ஆண்டு வரையிலான வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்த பணிக்கான தொகையை விடுவிக்க 3000 ரூபாய் லஞ்சம். மாறு வேடத்தில் சென்று வட்டார வளர்ச்சி அலுவலரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. சிபிஐ கைதில் ஜாமீன் கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நிறைவு. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விஜயின் கோட் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. திரைப்படம் தெறிக்க விடுவதாக உற்சாகம். கேரக்டர் கொடுத்துருக்காங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குது. அதோட குட்டி இளைய தளபதியும் நல்லா இருக்காரு பார்க்க. எல்லாமே பின் பாயிண்டா சொல்லிக்கலாம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் ஆக்டிங் வேற லெவல். படம் செமையா இருக்கு. தளபதி விபி டைரக்ஷன்ல செமையா நடிச்சிருக்காரு. திரையரங்கில் குத்தாட்டம் போட்டு ஆடி பாடி விஜய் ரசிகர்கள் உற்சாகம். கோட் திரைப்படம் வெளியான ஆனந்தத்தில் பொது இடத்தில் அடாவடி செய்த விஜய் ரசிகர்கள். ஓடும் வாகனத்தின் கதவுகளை திறந்து சட்டையின்றி உட்கார்ந்தும் மேற்கூரையில் அமர்ந்தும் அலப்பறை. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கமெண்ட் செய்யும் புதிய அம்சத்தை அறிமுகம் செய்த மெட்டா. ஸ்டோரிக்கு ரிப்ளை செய்யும் ஆப்ஷன் மட்டுமே இருந்த நிலையில் பயனர்கள் இடையேயான தொடர்பை அதிகரிப்பதற்காக புது அப்டேட். குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கு வாசலில் ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம். போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கையால் விஜய் ரசிகர்கள் அதிருப்தி. வத்தலக்குண்டு பகுதியில் வாகனங்களில் கொடி கட்டி அட்ராசிட்டி செய்த தவேகவினர். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக காரை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை.